So hi students, welcome to SK's Vedhi Academy. So here in the last video we discussed about Iupac nomenclature of organic compounds. So inge vandu part 2. So first part la we discussed 5 rules. So alkane, alkene and alkyne and the moonu vachu nama 5 rules vachu apply panni some practices too we have done it. And here we are going to discuss cyclic compounds. So in upcoming videos we are going to discuss bicyclic, spiro and functional group compounds nama detail la discuss பண்ணுவோம். Okay. So before we are starting this, so on the 5 rules ரொம்ப முக்கியம். Okay, so இன்னும் அந்த வீடியோ பார்க்காதவங்க go and check it, learn that 5 rule and come back. அப்பதான் இந்த compounds எல்லாம் ஈஸியா இருக்கும், or else it will be very difficult. Okay, so shall we start? So first thing about cyclic compound. So first example is like triangle மாதிரி இருக்கா. So you know that each edges is carbon. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சோன்னா ஈச் எட்ஜஸ்லையுமே கார்பன் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் திஸ் பாண்ட்ஸ் ஆர் செட் டு பி இந்த ட்ரையாங்கிளில் இந்த கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து பாண்ட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் சிங்கிள் பாண்ட்ஸில் கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ வென் யூ சி இட் இஸ் லைக் ட்ரையாங்கிள் ரைட், அப்போது எல்லா கார்பன்ஸுமே இந்த எட்ஜஸ் எல்லாருமே கார்பன்ஸ். ஓகே, அப்போது இங்கே கார்பனுக்கு 4 வேலன்சி. ஸோ ஒரு பாண்ட் இந்த கார்பனை கனெக்ட் பண்ணியிருக்கு அண்ட் ஒரு பாண்ட் இந்த சைடு கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ பேலன்ஸ் 2 பாண்ட்ஸ் இருக்கும்ல, that will be connecting with the hydrogens. So it is understandable if you are drawing like this is understandable that இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு கார்பன் இருக்குன்றது, இங்கே ஒரு கார்பனும் 2 ஹைட்ரஜனும் இருக்குது அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டபிள். அண்ட் இங்கேயும் இங்கே ஒரு கார்பனும் 2 ஹைட்ரஜனும் இருக்குது அண்ட் இங்கே ஒரு கார்பன் அண்ட் 2 ஹைட்ரஜன் இருக்குன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு திஸ். ஸோ சைக்ளிக்காக இருக்கா, ஸோ there is no open, it is a cyclic compound. அண்ட் ஏதோ டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லாம் இருக்கா, இல்லை, இட் இஸ் கனெக்டட் வித் அ சிங்கிள் பாண்ட். ஸோ அந்த கேஸில் யூ மஸ்ட் யூஸ் அ டேர்ம் சைக்ளோ அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணணும். ஓகே, சப்போஸ் அல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் சைக்ளோ யூஸ் பண்ண வேண்டாம். இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் சிங்கிள் பாண்ட் சைக்ளோ காம்பவுண்ட். ஸோ சைக்ளோ 3 கார்பன் இருந்தால் we used to say prop and it is connected with a single bond on all the sides. So single bond அப்படின்னா ANE, so it is ANE. Okay, so name of the compound is cyclopropane. Can you understand this? So வெறும் ஒரு ஃபிகர் மட்டும் ஒரு ஷேப் மட்டும் இருக்குன்னா இட் மீன்ஸ் தட் எட்ஜில் வந்து கார்பன் இருக்குது அண்ட் ஹைட்ரஜன்ஸ் ஆர் இன்சைட் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளான கான்செப்ட். ஸோ இது வந்து ஒரு லைக் உள்ள டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இட் இஸ் cyclopropane. Okay, coming to the next example. See, it is like square, right? So square இருந்தால் என்ன அர்த்தம்? In all the side, in all the edges you can see a carbon and each carbon is connected with a single bond and it is cyclic too. So 2 bonds வந்து cyclicல போயிடுச்சு, அப்போது 2 ஹைட்ரஜன்ஸ் எல்லா கார்பன்ஸ்லையுமே இருக்காங்கன்றது அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஸோ we must use the term cyclo first. So cyclo 1, 2, 3 and 4 4 கார்பன் இருக்குது. 4 கார்பன் இருந்தால் it is bute. So bute and it is connected with a single bond, so cyclobutane. Okay, it is easy concept. Now coming to the next one. So here you can see some locant like branches இருக்கு. So அவங்களே cover பண்ணி மொதல் numbering கொடுக்கணும். Okay, so we can see here like I have drawn this again. ஓகே, ஸோ இப்போ நம்பரிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ் பர் த ரூல், ஸோ இந்த மாதிரி லோக்கன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகே, சப்போஸ் இஃப் ஐம் ஸ்டார்டிங் ஹியர் லைக் 1, 2, 3, 4, 5ன்னு கொடுத்தோன்னா இந்த லோக்கெண்ட் அண்ட் இந்த லோக்கெண்ட் வந்து 1 and 5ல் வராங்க. வேறஸ் இட் இஸ் லைக் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்பர் கொடுங்க 1, 2 அண்ட் திஸ் வில் பி 3, 4, 5. ஸோ கிளாக் வைஸில் நம்ம நம்பரிங் பண்ணோன்னா 1 and 2லேயே லோக்கண்ட் வந்துடுறாங்க. அண்ட் ஆஸ் பர் தட் ரூல்ஸ் யூ நோ தட் லோக்கன்ஸ் மஸ்ட் கவர் இன் அ மினிமம் நம்பர். அப்போ மினிமம் நம்பரிங்லேயே கிளாக் வைஸ் நம்ம நம்பரிங் பண்ணோன்னா இட் வில் பி கவரிங். ஓகே, ஸோ தட் இஸ் த திங் யூ மஸ்ட் சூஸ். ஸோ நம்பரிங் பண்ணும்போது திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் திஸ் இஸ் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த். ஓகே, ஸோ யூ மஸ்ட் நம்பர் த லோக்கன்ஸ் ஃபர்ஸ்ட். ஸோ ஒரே ஒரு கார்பன் மட்டும் எண்டில் இருக்காங்கன்னா இட் மீன்ஸ் இட் இஸ் CH3 காம்பவுண்ட் மெத்தில் ஃபேமிலி இருக்காங்க, ரெண்டுமே மெத்தில் ஃபேமிலி. அப்போ எப்படி நம்பரிங் பண்ணணும்? இட் இஸ் 1,2 டைமெத்தில். ஓகே, இட் இஸ் 1,2 டைமெத்தில். ஓகே, லோக்கன்ஸ் எல்லாம் முடிஞ்சுது. மெயின் சைக்ளிக்கில் எத்தனை பேர் இருக்காங்க? 5 கார்பன் இருக்காங்க அண்ட் இட் இஸ் சைக்ளிக். ஸோ யூ மஸ்ட் யூஸ் த டேர்ம் cyclopentane. ஓகே, ஈஸி நோ. ஸோ ஃபர்ஸ்ட் லோக்கன்ஸை வந்து கவர் பண்ணணும்.
ஸோ நம்ம இருக்க லோக்கன்ஸுக்கு மினிமமான நம்பரிங் கொடுக்கணும். ஸோ லோக்கன்ட்டுக்கு மினிமம் நம்பரிங் 1 and 2ல கவர் பண்ணிட்டோம். அண்ட் 1,2 டைமெத்தில் எழுதியாச்சு. இட் இஸ் சைக்ளிக். ஸோ சைக்ளோ இட் ஹாவ் 5 கார்பன்ஸ் இன் இட்ஸ் cycle, அதனால 5ங்கிறனால pent, and it's connected with a single bond, so it is ANE. Okay, so shall we move to next example? Okay, so here coming with a double bonds irukku. So in the case la what you have to do, as I said, locants either it is branched or double triple bonds irundha avanga minimum number la cover aganum. So start numbering in a clockwise direction. So ivanga da first in choose pananum. So it is 1 2 3 4 5. Okay, so you may have a doubt. Okay, so 5 carbons. So இங்கே வந்து double bond இருக்கு. Okay, so நம்ம நம்பரிங் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹியர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வேறஸ் இந்த எட்ஜில் இருந்து 1 ஸ்டார்ட் பண்ணோன்னா இட் இஸ் 1 2 3 4 5. அப்போ என்ன அர்த்தம்? 5th கார்பனில் தான் டபுள் பாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது நம்பரிங் இங்கேருந்து பண்ணக்கூடாது. வேறஸ் இங்கேருந்து பண்ணால் தான் ஃபர்ஸ்ட் கார்பன்லேயே நம்ம டபுள் பாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ டபுள் பாண்டோ இல்லை பிரான்ச்சஸோ வந்தால் தட் மஸ்ட் கவர் இன் இட் மஸ்ட் கவர் இன் மினிமம் நம்பர். அப்போ மினிமம் நம்பரே கவர் ஆகணும்னா இங்கே தான் 1 ஸ்டார்ட் பண்ணணும். வேறஸ் நம்ம இந்த எண்டிலேருந்து 1 ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த கார்பன் ஃபர்ஸ்ட் ஆகிடும். அப்போது சைக்கிள் படி 5th கார்பனில் தான் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இப்படி நம்பரிங் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நம்பர் லைக் இட் இஸ் சைக்ளோ அகெயின் சைக்ளோ 5 கார்பன் இருக்குது. அப்போது பென்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இட் இஸ் 1 ஈன். ஓகே, ஸோ இட் இஸ் சைக்ளோபென்ட் 1 ஈன். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் திஸ். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்கே டபுள் பாண்டும் இருக்குது அண்ட் பிரான்ச்சஸும் இருக்குது. ஸோ இன் திஸ் கேஸ் யூ மஸ்ட் கிவ் ப்ரியாரிட்டி டு அண்ட் ரெண்டுமே வந்து சேம் பிளேஸ்லேயே 2 கார்பன்லேயே கவர் ஆகிற மாதிரி இருக்குது. இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ பிஃபோர் யூ ஆர் சீயிங் திஸ் ஆன்சர் ஜஸ்ட் டேக் யுவர் நோட், உட்காந்து ஒர்க் பண்ணி நேம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ see this you continue this video. Okay, ஸோ லைக் இங்கே 1 இது 2 3 4 5 and 6. நம்ம இங்கேருந்து நம்பர் பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்த இடத்துல இந்த செகண்ட் பிளேஸை ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் பண்ணோன்னா டபுள் பாண்ட் 5th கார்பனில் வந்துடும். 6th கார்பனில் வந்துடும். ஸோ டபுள் பாண்ட்ஸ் மஸ்ட் கவர் என்ன மினிமம் நம்பர். ஸோ இங்கே நம்பரிங் பண்ணணும். வேறு செகண்ட் பிளேஸை ஃபர்ஸ்ட்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் பிரான்ச்சஸ் இருக்காங்க. ஸோ கான்சன்ட்ரேட் இந்த பிரான்ச்சஸ். ஸோ 1,2 dimethyl because 1 carbon in both the sides, அதனால dimethyl, and it is cyclo. So cyclo 6 carbons, so hex, and in the first carbon you have a double bond, so 1 ene. That's all. So 1,2 dimethyl cyclohex 1 ene. Okay, so try with the next one. So this is also easy. So same example. So அப்போ இங்கே வந்து இங்கே தான் 1 நம்பரிங் பண்ணும், இங்கே 2, இங்கே 3 and இங்கே 4. ஓகே, ஸோ நேம் த காம்பவுண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஃபர்ஸ்ட்டு வந்து மெத்தில் எழுதணுமா இல்லை எத்தில் எழுதணுமா? இங்கேனா 2 கார்பன் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் எத்தில் ஃபேமிலி, வேறஸ் இங்கே மெத்தில் ஃபேமிலி. அப்போ யாரை ஃபர்ஸ்ட் எழுதணும் நேமிங் பண்ணும்போது? ஆல்ஃபபெட்ஸில் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்கள தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் 1 எத்தைல், then 2 methyl, right? 1 methyl 2 1 ethyl 2 methyl, and it is cyclo compound. So cyclo 4 கார்பன் இருக்கனால it is but, and first placeல double bond இருக்கு. So 1 ene. Okay, so that's all. I hope you are getting this. I'm repeating the name: 1 ethyl 2 methyl cyclobute 1 ene. Okay, now coming to the next example. So this is also easy, same format. So அந்த சைக்கிளோட கார்பன் கவுண்ட்ஸ் மட்டும்தான் கம்மியாகுது. ஓகே, ஸோ யூ ட்ரை ஒன்ஸ், நோட் எடுத்து ட்ரை பண்ணி ஆன்சர் கரெக்டாக வருதான்றதை வீடியோ வச்சு செக் பண்ணுங்கள். ஜஸ்ட் டோன்ட் வாட்ச் லைக் சிம்பிளாக நீங்கள் வீடியோ மட்டும் வாட்ச் பண்ணால் அது எங்கேயுமே யூஸ் இல்லை. யூ மஸ்ட் சிட் அண்ட் ஒர்க். ஓகே, ஃபைன். ஸோ வில் ஸ்டார்ட் நம்பரிங். ஸோ திஸ் இஸ் 1 2 3. ஸோ எப்போவுமே கிளாக் வைஸ் நம்பரிங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ தட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு கவர். அண்ட் எங்கெல்லாம் டபுள் பாண்ட்ஸ் இருக்கோ இல்லை லோக்கன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ நம்பர் நேம் இட். ஸோ ஃபர்ஸ்ட் பிரான்ச்சஸ். ஸோ இங்கே ஒரு கார்பன் இங்கே ஒரு கார்பன், அப்போ மெத்தில் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பிரான்ச்சஸை கவர் பண்ணும். ஸோ 1,2 dimethyl. ஓகே, 1,2 dimethyl, and it is cyclo compound. So cyclo 3 கார்பன் இருக்கனால it is
prop and first placeல double bond இருக்கு 1ene. Okay, now coming to the next example. This is easy, like okay, இங்க அந்த நம்பரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? So 1 2 3 4 5 6. Okay, so நம்ம first இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா first place and fourth placeல double bond இருக்கு. Okay, suppose இந்த double bond, okay, I'm writing here. So same figure திரும்ப வரைஞ்சிடுறேன். நம்ம இங்கே ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், 1 வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். whereas இங்கே கீழேருந்து 1ன்ற காம்பவுண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா, 1ன்ற கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா இட் இஸ் 1 2 3 4 5 and 6. ஸோ இந்த பிளேஸ்லேயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் இந்த ஃபோர்த் பிளேஸ் யூ கேன் see a double bond. ஸோ நம்ம எந்த டபுள் பாண்டை கான்சன்ட்ரேட் பண்ணாலும் 1 and 4th பிளேஸில் தான் டபுள் பாண்ட் வரும். ஸோ நம்ம மேலேருந்து டாப்லேருந்து நம்பரிங் கிளாக் வைஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை இங்கே இருந்து பண்ணாலும் ஓகே, both is correct. Okay, fine. So name the compound. So it is cyclo. So cyclo 6 கார்பன் இருக்குது, அதனால hex, and first place and fourth place you have a double bond, so 1,4 diene, diene. Okay, so cyclo hexa 1,4 diene. Okay, can you understand? Okay, coming to the next example. So இங்கே வந்து ஒரு குட்டி branches இருக்குது, right? ஸோ இங்கே ஒரு பிரான்ச்சில் ஒரு சைக்கிள் கம்பவுண்டுமே இருக்காங்க. ஸோ இந்த கேஸில் வாட் யூ ஹேவ் டு டூ, இதுதான் பெரிய சைக்கிள், ரைட்? இதுதான் பெரிய சைக்கிளோ காம்பவுண்ட். அப்போ இவங்க தான் மெயின் செயினாக நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் பிளேஸ், திஸ் இஸ் செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த். ஓகே, ஸோ இவங்களை என்னன்னு சொல்லலாம்? சைக்ளோ ப்ரொப்பைல்னு சொல்லலாமா? ஸோ யூ மஸ்ட் நேம் லைக் 1 cyclo propyl and cyclo hex connected with a single bond. Okay, ஸோ இவங்களை லோக்கெண்ட்டாக கன்சிடர் பண்ணணும். இங்கே எப்படி நம்ம 1 மெத்தைல்னு கன்சிடர் பண்ணுறோம்ல, இட் இஸ் 1,2 மெத்தைல்னு கன்சிடர் பண்ணுற மாதிரி திஸ் இஸ் 1 cyclo propyl. ஸோ ஏன்னா சைக்ளோ காம்பவுண்ட்ஸ் தான் இருக்குது அண்ட் வித் 3 கார்பன் இருக்கனால இட் இஸ் ப்ரொபைன் காம்பவுண்ட். ஸோ நம்ம இங்கே பிரான்ச்டாக அவங்களை யூஸ் பண்ணனால யூ மஸ்ட் ஃபினிஷ் திஸ் நேம் லைக் நம்ம வந்து சைக்ளோப்ரோபேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, பிகாஸ் இங்கே நம்ம பிரான்ச்டாக கன்சிடர் பண்ணுறோம், அதனால் ப்ரொபைல் அண்ட் சைக்ளோஹெக்சேன். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? Okay, coming to the next example. Fine. So you can see here, whereas for example in the last example you can see இங்கே வந்து 2 branches, 2 cyclo compounds இருந்தது, whereas one with the smaller carbons and other with the 6 carbons. அப்போ எது பெருசோ அவங்கள வந்து மெயின் செயினாக கன்சிடர் பண்ணோம். whereas coming to this case இங்கே cyclic compound செக் பண்ணுங்கள், it is 1 2 3 4 இருக்காங்க. whereas இந்த branches செக் பண்ணுங்கள், it is 1 2 3 4 and 5. அப்போ இதில் யார் பெருசு, யார் அதிகமான கார்பன்ஸ் இருக்காங்கன்னு கன்சிடர் பண்ணோன்னா இந்த ஸ்ட்ரைட் செயினில் தான் அதிகமான கார்பன்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேஸில் ஓகே, இதே காம்பவுண்ட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் இவங்களை வந்து மெயின் செயினாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஸோ இவங்களை மெயின் செயினாக கன்சிடர் பண்ணோன்னா அப்போது இந்த சைக்ளோப்ரோபைல் காம்பவுண்ட் வந்து ஒரு பிரான்ச்டாக மாறும். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் பிளேஸில் யார் இருக்காங்க? செகண்ட் பிளேஸில் ஒரு சைக்ளோ 4 கார்பன் இருக்கனால இட் இஸ் பியூட்டைல் அண்ட் மெயின் செயினில் 5 கார்பன், அப்போது பென்ட் கனெக்டட் வித் அ சிங்கிள் பாண்ட். ஓகே, இது ஒரு நேம் கொடுக்கலாம், 2 cyclobutyl pentane அப்படின்னு நேம் கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இவங்களை இந்த சைக்ளோ காம்பவுண்ட்ஸை நம்ம மெயின் செயினாக கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த சைக்ளோ காம்பவுண்ட்டை மெயின் செயினாக கன்சிடர் பண்ணிவிட்டு அங்கே மேலே இருக்கிறவங்கள பிரான்ச்டாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, திஸ் லிட்டில் காம்ப்ளிகேட்டட், ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸி. இஃப் யூ அண்டர்ஸ்டுட் இட் இஸ் வெரி ஈஸி. ஷுவர்லி யூ வில் கம் அக்ராஸ் மெனி கொஸ்டின்ஸ் லைக் திஸ். ஓகே, ஸோ இப்போ இவங்களை மெயின் செயினாக கன்சிடர் பண்ணோன்னா ஸோ இங்கேருந்து யார் இங்கே ஒரு பிரான்ச்சஸ் கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ரைட் செயின் இருக்கா? ஸோ இங்கேருந்து இங்கே தானே கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அப்போது இவங்க தான் ஃபர்ஸ்ட்டுன்னு கன்சிடர் பண்ணும். ஓகே, யூ ஷுட் நாட் கவுண்ட் ஹியர் அஸ் 1 பிகாஸ் இவங்க தான் மெயின் செயின் கூட கனெக்டடாக இருக்கனால கனெக்டடாக இருக்க கார்பனை தான் 1 கார்பன்னு கன்சிடர் பண்ணணும். கீப் திஸ் இன் த மைண்ட். ஓகே, அப்போது இஃப் யூ ஆர் கவுண்டிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடில் நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா இட் இஸ் 1 and 2 அவ்வளோதான், அதுக்கு மேலே பிரான்ச் இல்லை. அப்போ 1 and 2 மட்டும்தான் இருக்கும். வேறஸ் ரைட் சைடில் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா இட் இஸ் 1 2 3 4. ஓகே, ஸோ 4 இப்படி தான் நம்ம நம்பரிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங்.
இப்போ இவங்களை எப்படி நேமிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிரான்ச்சஸை தானே கவர் பண்ணணும். இங்கே ஸ்ட்ரைட் செயினாக இருக்கவங்க தான் பிரான்ச்சஸ். அவங்க யார் கூட அட்டாச் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு சைக்ளோ காம்பவுண்ட் கூட அட்டாச் ஆகியிருக்காங்க. ஸோ இட் இஸ் 1. ஓகே, ஓப்பன் த ப்ராக்கெட். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம இந்த ப்ராக்கெட் எதுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் செயினை மட்டும் நம்ம நேமிங் பண்ண முடிக்க போகிறோம் இன்சைட் த ப்ராக்கெட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கார்பனில் யார் அட்டாச் பண்ணியிருக்காங்க, ஒரு மெத்தில் ஃபேமிலி இருக்காங்க. அப்போது 1 மெத்தைல். அண்ட் இங்கே எத்தனை கார்பன் இருக்காங்க, 4 இருக்காங்க. ஸோ இட் இஸ் பியூட்டைல். ஏன்னா இவங்களுமே பிரான்ச் தான், அதனால் பியூட்டைல்னு க்ளோஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் திங். ஓகே, ஸோ ஐம் ரிப்பீட்டிங். சைக்ளோ காம்பவுண்ட்டை நம்ம இங்கே மெயின் செயினாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் கார்பன். ஏன்னா இங்கே தான் பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க, அதனால் 1 நம்பரிங் பண்ணியிருக்கோம். இந்த 1 கார்பன் கூட எந்த கார்பன் டைரெக்டாக கனெக்டடாக இருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் கார்பன். ஸோ அங்கேருந்து லாங்கஸ்ட் செயின் நம்ம 4 கார்பனை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்பரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சைக்ளோ காம்பவுண்டில் தான் இந்த பிரான்ச்சிங்கே வருது. அதனால் 1, ஓப்பன் த ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட்குள்ளே யாரை கவர் பண்ண போகிறோம், இந்த ஸ்ட்ரைட் செயினாக இருக்க பிரான்ச்டு ஃபார்மை தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனில் ஒரு மெத்தைல் ஃபேமிலி இருக்காங்க, அதனால் 1 மெத்தைல் பியூட்டைல். ஓகே, அண்ட் இப்போ பிரான்ச்சிங் நேமிங் முடிஞ்சுதா. இப்போ கம்மிங் டு த மெயின் செயின், சைக்ளோ பியூட்டேன். 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டேன். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இட் இஸ் 1 மெத்தைல் பியூட்டைல் சைக்ளோ பியூட்டேன். ஓகே, இங்கே ஏன் பியூட்டைல்னு முடிச்சிருக்கோம், பிகாஸ் இட் இஸ் இன் அ பிரான்ச்டு ஃபார்ம். இவங்க மெயின் செயின் கிடையாது. மெயின் காம்பவுண்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள ஏஎன்இன்னு சிங்கிள் பாண்டில் கனெக்ட் பண்ணி முடிக்கணும். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ஸோ சேம் இதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ கன்சிடர் திஸ் சைக்ளோ காம்பவுண்ட் பிகாஸ் 1, 2, 3 பிரான்ச்சில் வந்து 3 தான் இருக்காங்க. வேறு சைக்கிளிக்கை கன்சிடர் பண்ணும்போது இட் இஸ் 1, 2, 3, 4. அப்போ நிறைய கார்பன்ஸ் இருக்கிறது சைக்கிளில் தான். அப்போது இவங்கள தான் வந்து மெயின் செயினாக கன்சிடர் பண்ணும். ஓகே, மெயினாக கன்சிடர் பண்ணும். ஓகே, அப்போது ஃபர்ஸ்ட் கார்பனில் இங்கே தான் 1. ஸோ 1, இவங்க வந்து 2. எந்த சைடு போனாலும் 2 கார்பன் தான். அப்போ 1 and 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நேமிங் எப்படி பண்ணணும், ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் தான் இந்த பிரான்ச்சஸ் இருக்குது, அதனால் 1, ஓப்பன் த ப்ராக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஒரு மெத்தைல் ஃபேமிலி இருக்காங்க. அப்போ 1 மெத்தைல். அண்ட் அங்கேருந்து மெயின் செயினில் 2 கார்பன் இருக்காங்க. ஸோ எத்தைல், க்ளோஸ் ப்ராக்கெட், சைக்ளோ பியூட்டேன். ஓகே, ஸோ இனிஷியலி இட் வில் பி லிட்டில் டஃப், என்ன இது இப்படி இருக்குன்ற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் ட்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, ஸோ யூ ஜஸ்ட் ஒர்க் அவுட் ஒன்ஸ் அகெயின், லைக் எல்லா காம்பவுண்ட்ஸையும் எழுதி ஒர்க் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த 12th grade லாஸ்ட் 4 chapters ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் இந்த நாமென்க்ளேச்சர்ஸ், ஐயூபாக் நாமென்க்ளேச்சர் ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் எல்லா காம்பவுண்ட்ஸ்லையுமே லைக் எல்லா சாப்டர்ஸ்லையுமே ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த கான்செப்ட் தான் வரும். So make sure you are learning this properly. அப்போ அந்தந்த chapters படிக்கும்போது it will be very easy for you to cover the introduction part of those chapters. Okay, so we'll see in the next video. Thank you.